friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ அப்லோடிங் ப்ராப்ளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரீல்ஸ் வீடியோ ஷேரிங் ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து கேலரியில இருந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அப்லோட் பண்றோம் அப்படினா அது வந்து ஜஸ்ட் லோட் ஆகும். லோடிங் ஆகி முடியறதுக்கு முன்னாடி அது வந்து பேக்ல வந்துரும். அதாவது அந்த வீடியோ வந்து லோடிங்கே ஆகி முடியாது. அந்த வீடியோ நம்ம அப்லோடே பண்ண முடியாது. டக்குன்னு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்லோட் ஆகாது. அப்லோடும் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை என்னோடய கேலரியிலேருந்து எடுத்து நான் ரீல்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது இது போல் வந்து ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் வந்து ஆகி முடியறதுக்குள்ளே பேக் வந்துடும். இது போல் வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு ப்ராசஸிங்லாம் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்துடும். இந்த ஸ்டெப்பில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஷேர் ஆகாது. அப்படி இல்லைனா இது போல் வந்து லோடிங் ஆகும்போது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம். இது போல் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது போல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனால் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அதனால் உங்களுடைய இன்டர்நெட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் எதுனா உங்களுடைய டேட்டா எதுனா ஃபில் ஆகிருந்தது அது போல் வந்து எதுனா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க உங்கள் இன்டர்நெட்டை. இதனால் கூட உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் கேட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதனால் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அப்டேட் பண்ணாததுனால கூட. அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கீழே அந்த லாஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது பாருங்கள். மூலையில் 3 கோடு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு பாருங்கள். இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருப்பாருங்க. ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் டேட்டா அதுக்கப்புறம் கிளியர் அப்படின்னு இருக்குது ப்ளூ கலரில். அந்த கிளியரை வந்து கொடுத்துக்கோங்க. கிளியரை கொடுத்துட்டு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கும் ரெட் கலரில் அதை கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌசிங் டேட்டா கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ்குள்ளே வந்துடுங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாடல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்டு இல்லை ஆல் கூட கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால்ட கொடுத்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ச் கிளியர் கெட்ச் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த கெட்ச் டேட்டா மொத்தம் கிளியர் ஆகிடும். கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக கிளியர் ஆகிடும். நான் வந்து கிளியர் டேட்டாவே கொடுத்துக்கிறேன். கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். மொத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. கெட்சும் சேர்த்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் யூசர் நேம் அல்லது ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நான் என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெலாம் போட்டு நான் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்றேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்துடுச்சு. நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்ட பிறகு ஒரு தடவை உங்கள் மொபைலில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து அப்லோடிங் ஆகிடும். உங்களுக்கு அப்லோடிங் ஆகலை அப்படின்னா இப்போது இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்த 3 லைனை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூலையில் 3 கோடு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹெல்ப் ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஹெல்ப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேலரியில் தான் இருக்கும். அந்த கேலரியிலேருந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரீல்ஸ் வீடியோ அப்லோடிங் ஆகலை, தயவுசெய்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டீம் கிட்ட வந்து கேட்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.